பாருங்கள், நம்ம இந்த சுண்டலை உளுந்த முளைக்க வச்சு இப்படி காய வச்சுருக்கோம். சுண்டலையும் இப்படி முளைச்சதை காய வச்சுருக்கோம். ரெண்டாவது காணப்பயிர், இதையும் நல்லா முளைச்சதை இப்படி காய வச்சுருக்கோம். இதை நல்லா வறுக்கணும். பாசிப்பயிறு இதே மாதிரி முளைக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். எல்லா பருப்புகளையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு, இதில் கருப்பு கவுனி அரிசி இருக்குது பாருங்கள், அதையும் நல்லா கழுவி காய வச்சுட்டு அப்புறம் வறுக்கணும். அழுக்கு இருக்கும். வறுத்து எடுத்து வச்சுட்டு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே ஒரு வறுத்துட்டு எல்லாத்தையுமே கோதுமை, இது எவ்வளோ எடுத்துருக்குமோ இதில் ஒரு பங்கு கோதுமை போடணுங்க. கோதுமை கொஞ்சம் போட்டு கம்பு, கேப்பை முளைக்க வச்சுருக்கோம். இது எல்லாமே ஒரு 13 வகையானது போட்டு நம்ம வீட்டிலையே சத்து மாவு ரெடி பண்ணுறதுங்க. இது பாலில் போட்டு ஆற்றி குடிக்கலாம், சுடுதண்ணியும் ஆற்றி குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். ஆரோக்கியமானது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.